வேத கலாசாலை மாணவர்களாக உம்மிடத்திலே நாங்கள் சத்தியத்தை கேட்கும்படியாக நெருங்கி வருகிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னேன். உம்மிடத்தில் வருகிற எங்களை புறம்பே தள்ளாதபடி உம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய போதனைகளாலே எங்களை உயிர் மீட்சி ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வாயின் வார்த்தைகளை கேட்க நாங்கள் மன உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், தேவராஜ்யத்தை நானும் கட்ட வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று வந்திருக்கிற நன்மையான மாணாக்கர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருமே ஊழியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நல்லது. குரோட்டன்ஸ் செடிக்கும் உயிருள்ள செடிக்கும், அதாவது பிளாஸ்டிக் செடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பிளாஸ்டிக் செடி பார்க்கறதுக்கு பல பொருள் இருக்கும், அழகா இருக்கும், ஆனால் அது ஒரு நாள் வளராது. ஆனால் குரோட்டன் செடி சின்னதாக ஒரு தொட்டிகளை வச்சு வளர்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இந்த வீட்டில் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லி வீட்டில் பணம் வர்றதுக்காக ஒரு செடி வளர்த்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இது என்ன மணி பிளான்ட்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இதை நாங்கள் வீட்டில் வைக்கும்போது ஒவ்வொரு இலையாக அது விட்டுருதியா, ஒவ்வொரு நாளும் ஒரு சில நாட்களில் ஒரு பெரிய செடியாக வளருது. இந்த செடி நல்லா வளர்ந்து எங்கள் வீடு ஃபுல்லாக வளர்ந்து வரும்போது நாங்கள் பெரிய பணக்காரர்களாக ஆகிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. செடி வளர்ந்து பணக்காரர்களாகனு பைபிளில் போடல. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தில் கூட, கிறிஸ்தவர்கள்ட்ட கூட மூட நம்பிக்கைகள் ஆங்காங்கே பரவி வருகிறதை நம்ம பார்க்குறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதை ஜனங்க உணரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் கர்த்தருக்காக, வசனத்துக்காக, சத்தியத்துக்காக வாழ்கிற பிள்ளைகள். உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று நீங்களும் விரும்புகிறீங்க, நானும் விரும்புகிறோம். தேவனுடைய செய்தி உங்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும்.
இன்றைக்கு செய்தி வெறும் செய்தியா இருக்கிறத தவிர செய்தியில ஒரு மன திரும்புதல் ஏற்படுறது குறைவா இருக்கு. யோவான் ஸ்நானன் பேசுற பொழுது ஜனங்கள் கேட்டார்கள், ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு பேசுற பொழுது எல்லாரும் கல்லறிவதற்காக எடுத்துக்கிட்டு நின்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுற சில வார்த்தைகள் செய்திகள் என்னவோ ஒன்று செஞ்சது. இன்றைய நாட்கள்ல எல்லா பணிவிடங்களிலும் ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஜனங்கள் கேஷுவலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி அவங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மாலை வேளையில் என்னுடைய பாரம் என்ன, உங்களுக்குள்ளே ஒரு மன திரும்புதலும் ஒரு அர்ப்பணிப்பும் ஆழமா வரணுங்கிறது தான் என்னுடைய பாரம். இந்த செய்தி வெறும் செய்தி அல்ல, இது தேவனுடைய செய்தி, ஒரு மனிதனுடைய செய்தி அல்ல, கர்த்தருடைய செய்தி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து செய்தியாக பார்க்கிற சத்தியம் என்ன? என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனங்கள் வரைக்கும் நாம் அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் காணப்படாதபடி அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனாக எலியாசருக்கு சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. இந்த நாளிலே செய்தி என்ன? உன் கணத்திலே கொஞ்சம் நீ அவனுக்கு கொடு. செய்திகள் கேட்பதற்கல்ல, கீழ்ப்படிவதற்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மோசேயை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், மோசே நீ போன பிறகு ஜோஷுவா இந்த சபைக்குள்ளே வர வேண்டும், உனக்கு பிறகு அடுத்த ஒரு மேய்ப்பனாய் வர வேண்டும். ஒரு மந்தைகள் மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் காணப்படக்கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியர்களிலே அநேக இடங்களிலே பார்க்கிறானால் மேய்ப்பன் ஆடு என்கிற உறவுகள் மிக சரியாய் அமைந்தால் அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். மேய்ப்பனுடைய பணி என்னவோ அதை மேய்ப்பன் செய்ய வேண்டும், ஆடுகளுடைய பணி என்னவோ அதை ஆடுகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது சபை கிறிஸ்துவின் சரீரமாய் மாறும். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலே ஒரு புதுமையான செய்தியை நான் தியானித்தேன். அது எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன செய்தி, என்ன மாற்றம் என்றால், மோசேயை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மோசே உன் கணத்தில் கொஞ்சம் நீ ஜோஷுவாவுக்கு கொடு. உனக்கு பிறகாக ஜோஷுவா இந்த சபையை மேய்க்க வேண்டும், இந்த ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டும். ஊழியத்தை எடுத்து நடத்தும் பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது என்ன? அவனுக்கு முதலாவது ஒரு ஹானர், ஒரு கனம் தேவையா இருக்கிறது. அது யார் கொடுக்க வேண்டும்? வளர்ந்த ஊழியக்காரர்கள், இதுபோல் வளர்ந்து வரும் இளம் ஊழியக்காரர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும். இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன? தன்னோடு இருக்கிறவர்களை வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்குள் தன்னை அறியாமலேயே ஒரு பொறாமை வந்து விடுகிறது, ஜெலஸ் வந்து விடுகிறது. எங்கே இவர் தன்னை விட அதிகமாய் வளர்ந்து விட்டால் தன்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவாரோ, அல்லது தன்னை விட அதிகமாய் வளர்ந்து விட்டால் அவர் தன்னை மதிக்க மாட்டாரோ, தனக்கு கொடுக்கிற கனம் போய்விடுமோ என்று சொல்லி எல்லாருமே ஒரு அடிமையை போலவே நடத்துகிறார்கள். ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஜோஷுவாவுக்கு உன் கனத்தில் கொஞ்சம் கொடு. நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஐயா ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுனா உடனே கொடுத்துருவீங்க. ஆனா யாராவது ஒருவர் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டிவ், உங்களுடைய சுய கௌரவத்தை அதுக்கு ஒரு இழுக்கு வருமானால், உங்களுடைய மரியாதைக்கு ஒரு பங்கு வருமானால், நீங்கள் அந்த இடத்திலே மறுபடி கால் வைக்க மாட்டீர்கள். மதியாதார் வாசல் மிதியாமை கோடி வரும் என்று உலக மக்கள் சொல்லுகிறார். நம்ம சரியாக ஒருவர் மதிக்காவிட்டால் அவரை வீட்டு படியை கூட நாம் மிதிக்க கூடாது என்று உலக மக்கள் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருமே கனம் உடையவர்கள் தான், கனத்துக்குரியவர்கள் தான். அதிலும் நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும் பொழுது
நம்முடைய கனம் நம்முடைய நகையினாலும் படிப்பினாலும் அந்தஸ்தினாலும் மற்ற உலக சம்பிரதாயங்களினாலும் பதவியினாலும் மற்ற காரியங்களால் வருகிறது. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள் வருகிற கனம் தேவன் கொடுக்கிற கனமாக இருக்கிறது. உங்களால் வசனம் சொல்ல முடியுமே, என்னை கனப்படுத்தவர்களை நான் கனப்படுத்துவேன். சோ தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறார். தேவன் எனக்கு கொடுக்கிற கனத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட ஊழியம் செய்கிற மக்களுக்கு நான் அந்த கனத்தை கொடுக்க வேண்டும். என்னை தாழ்த்தி கொடுப்பதற்காக சில தகவல்களை சொல்கிறேன். என்னோடு உடன் ஊழியம் செய்கிறவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதனுடைய பழக்கம், உடன் ஊழியம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதனுடைய பழக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்கு கனத்தை கொடுத்து நாமே ஆரம்ப நாட்களில் கேரளோடு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்கு வர்ற மூப்பர்களை அவங்களே பாட்டு பாட சொல்லி, அவங்களே ஜெபம் பண்ண சொல்லி, அவங்க கையில காணிக்கை கொடுத்து, நான் உங்களை ஒரு ஊழியக்காரலாம் மதிக்கிறேன்னு சொல்லி மதிப்பு கொடுத்து காணிக்கை கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்க அத்தனை பேருமே நம்முடைய சபையிலேயே ஊழியக்காரர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். சத்தவாளியில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவாங்க. அப்ப பாஸ்டர் தான் அவங்கள ஊழியக்காரரா அங்கீகரித்து என்னுடைய கனத்தை நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை நம்ம உற்சாகப்படுத்துறோம். அதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முதல் குறிப்பில உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அன்பான பிள்ளையே? உன்னால் உன்னுடைய கனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு யாரும் பிரைஸ்லார் சொல்லாட்டி கூட நீங்க பார்த்துட்டு கூட பார்க்காத மாதிரி போவீங்க. உங்களுக்கு ரொம்ப பணிவிடையின் ஆவி இருக்குது. எந்த ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுத்தாலும் நீங்க உடனே முகம் போடாம சொல்லுங்க பாஸ்டர் நாங்க செய்யறோம்னு சொல்ற அந்த பணிவிடையின் ஆவியை கண்டு நான் மெய்சிலிர்த்து போகிற பல நேரங்கள். ஏன்னா பந்தி இருப்பவனோ பணிவிடை செய்கிறவனோ யார் பெரியவன்? பணிவிடை செய்கிறவன் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வேதம் சொல்றது பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன். ஏசு சொன்னார் பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன். அப்படி இருந்தும் நான் உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனை போல இருந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுவதை பார்க்க. நீங்கள் பந்தி இருக்க ஆசைப்படக்கூடாது, பணிவிடை செய்ய ஆசைப்படணும். உங்களுடைய நோக்கங்கள் பணிவிடை செய்கிறது போல மாற வேண்டும். அப்படியானால் தேவன் உங்களுக்கு கனத்தை கொடுப்பார். உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் கனத்திலே வளர வேண்டும், பெருக வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய மணிப்பரிசை திறந்து காணிக்கை கொடுக்காட்டி போனாலும் பரவாயில்ல, முதலாவது உங்க இதயத்தை திறந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். அதுதான் உங்களுக்குள்ள கர்த்தர் கனம் கொடுக்கிறதுக்குரிய காரியம். ஒண்ணுமே இல்லாம நமக்கு என்னமோ எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு நான் எந்த விதத்துல நான் ரொம்ப குறைஞ்சு போயிட்டேன், நான் எந்த விதத்துல தாழ்ந்து போயிட்டேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நமக்குள்ளவே நம்ம ஒரு உலகத்துல வாழ்வோமானால் நம்முடைய கனம் வர வர பெருகாது. கர்த்தருடைய பிள்ளையை தெரிந்து கொண்டு போகும். மறுபடியும் அந்த வார்த்தை இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி உன்னுடைய கனத்தை நீ ஜோஷுவாவுக்கு கொடு. உனக்கு பிறகு ஜோஷுவா இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டுமானால் நீ அவனுக்கு கொஞ்சம் கனத்தை கொடு என்று சொன்ன. நீங்க எத்தனை பேர் இதை காணிக்கை கொடுங்கிற பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கடினமான வார்த்தை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் தேவனுடைய செய்தி. இதுக்கு நீங்க மனம் திரும்பி கீழ்ப்படுவீங்களானால் மதிக்கலனாலே மதிக்க மாட்டோம். ஆனா மதிக்காத ஆளுக்கு மதிப்பு கொடுக்கணும். சிநேகிக்கிறவர்கள் எல்லாரும் சிநேகிப்பார்கள். ஆனா ஒரு சத்துருக்களை சிநேகிகள் என்பதுதான் புதிய ஏற்பாடு சத்தியம். உன்னை பார்த்து யாரு பிரைஸ் லார்ட் சொல்லாம போறாங்களோ அவங்கள கூட்டு வச்சு பிரைஸ் லார்ட் சொல்லு. சிஸ்டர் வாங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அவங்க அப்படியே உன்னை மேல கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. நீ அவங்களை சொல்லு, ஆண்டவர் சொன்னார் சிஸ்டர் என்னுடைய கனத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி, ஐ ஹானர் யூ, நான் உங்களை கனம் கொடுக்குறேன் சிஸ்டர், நான் உங்களை மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. அப்ப ஜனங்க உங்களை நேசிக்க தொடங்குவாங்க. நீங்க நிஜமான ஊழியக்காரர் என்பதற்கு அதுவே அடையாளம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவது குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 to 30 வசனங்கள், 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? மோசேயின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை 70 பேர் மேல் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 to 30 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே பார்க்கிறோம், மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசே உன்னுடைய அபிஷேகத்தை கொடு. பாஸ்டர் என்ன சொல்றீங்க பாஸ்டர்? என்ன பிரசங்கம் பண்றீங்க? நான் வசனத்தை தான் பிரசங்கம் பண்றேன், என் சொந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணல. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களில் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நன்றி. இங்கே பார்க்கிறோம், மோசே அவன் மேல் இருந்த ஆவியை 70 பேர் மேல் இறங்கும்படி கேட்டான். என்னுடைய பெரிய பாரம், என் மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் நம்ம பைபிள் காலேஜ் வர்ற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வர வேண்டும். அன்னைக்கு பார்த்து 2 பேர் வரல, அவங்க கூடாரத்தில் இருந்தாங்க. அந்த வராத 2 பேருக்கும் அந்த தீர்க்கதரிசனம் சொன்னா என்று அவர்கள் சொன்னார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவது கணத்தை கொஞ்சம் கொடு. உன்னை காணிக்கை கொடுனாங்க, முகம் பச்சை மிளகாய் கிடைச்ச மாதிரி ஆகும். ஆனால் எத்தனை பேர் முகம் இப்போ சிரிச்ச முகமாக இருக்கிறது பார்க்கும்பொழுது நீங்கள் இனிமே ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமில்லை, சக நண்பர்களுக்கும், ஆட்டோக்கார்ட்ட பேசும்பொழுது கூட இப்பெல்லாம் நான் கொஞ்ச நாளாக எல்லாரையும் அண்ணான்னு தான் கூப்பிடுறேன். தப்பு ஒன்றும் இல்லையே, அவங்களுக்கும் நம்ம மரியாதை தேவை. அண்ணா சொல்லுங்கண்ணா, எங்கண்ணா போறீங்க? அண்ணா என்னென்ன இப்படி கேட்குறீங்க? நம்ம ஒரு மரியாதையாக பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். மற்றவங்க நம்ம மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். ஸ்ரீலங்கா தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அவங்க சின்ன பிள்ளைகளை கூட இங்க வாங்கோ, அவங்க கூப்பிடுறது ரொம்ப ரெஸ்பெக்டிவா கூப்பிடுவாங்க. நல்லது, அவர்களும் சிறு மனிதர்கள் தான். அப்ப சிறு பிள்ளைகளை கூட வாங்க போங்க என்று நம்ம மரியாதையா கூப்பிடுறதுனால, ஒரு கனத்தை கொடுக்கறதுனால அவங்களோட சுய கௌரவத்தை நாமளே கூட்டி கொடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு மனிதனுக்கு கௌரவத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். மோசேயுடைய கணம் ஜோஷுவாவுக்கு வந்த மாத்திரத்துல அவனுக்கு எல்லாரும் பயந்தாங்க. நீங்கள் உங்கள் கணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்களா? 2வது, உங்கள் அபிஷேகத்தை கொடுப்பீர்களா? ஏன் இந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று பார்த்தா, மோசே காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவன் மாமா அவரு எட்டிலும், என்ன மோசே, என்னப்பா காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பு செய்துகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பத்திரிகையில வாசிச்சேன், நல்ல நிர்வாகம் என்பது சிறந்த ஆட்களை கொண்டு நாம் வாங்குகிற வேலைதான். நாம் வேலை செய்யவே கூடாது, தேர்ச்சி பெற்ற நபர்களை நாம் வேலை வாங்க கற்றுக்கொள்ள வேண்டுமா, அதுதான் சிறந்த நிர்வாகம். நான் அதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தேன், நான் நல்லா ஒழுங்கா வேலை செஞ்சா நான் ஒரு சிறந்த நிர்வாகின்னு நினைச்சிருந்தேன். நான் தான் நிறைய வேலை செய்ய தெரிஞ்சுக்கணும், எனக்கு வேலை செய்ய தெரியும் நினைச்சு. இல்லை, மற்றவர்கள் வேலை வாங்குறது தெரியணும், அதுதான் சிறந்த நிர்வாகிக்கிறது. மோசே என்ன பண்ணாரு, தான் மேல இருக்கிற அந்த ஆவியை 70 பேர் மேல் கொண்டு எனக்கு ஜெபம் பண்ணார். நீங்க உங்க மேல பைபிள் காலேஜ் படிக்கிறீங்களே, உங்க அபிஷேகம் அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரதுக்காக நீங்க ஜெபித்தது உண்டா? உங்க சபை மக்களுக்கு வரும்படி நீங்க ஜெபிச்சது உண்டா? இந்த அனாயிண்டிங் அபிஷேகம், சில கணவன்மார் கல்யாணத்துல கூட அபிஷேகத்தில் அனுப்பலாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவர் அபிஷேகத்தில் பார்க்கவே இல்லை, இருக்கிற அபிஷேகமும் போச்சு. இப்ப பீஸ்ஃபுல் லைட் மாதிரி பத்திக்கிட்டு எரிய. அப்ப போற மனைவிகள் அந்த அபிஷேகத்தை கூட்டணுமா இல்ல குறைக்கணுமான்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். அபிஷேகத்தை பார்க்கணும், அட்லீஸ்ட் அவருடைய அபிஷேகம் உனக்காவது வரணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு மோசேயின் மேல் இருந்த ஆவி 70 பேர் மேல் இறங்கினது. அங்கே அவன் தான் பெற்ற அபிஷேகத்தை 70 பேர் பெற்றுக்கொண்டால் தன்னுடைய வேலைகள் லகுவாகும். இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிப்பது சரியாக இருக்கும் என்று அவன் உணர்த்தப்பட்டான். இன்றைக்கு இந்தியாவிலையும் சரி, மற்ற எல்லா இடங்களிலும் சரி, மனிதர்கள் என்று யோசிக்கிறாங்க, இந்த எல்லா வேலையும் தானே செய்யணும்னு நினைக்கிற அது தவறான ஒரு கருத்து. மற்றவர்களுக்கு வேலைகளை பகிர்ந்து கொடுத்து, மற்றவர்களுடைய வேலைகளை உருவாக்கி, மற்றவர்களோட நம்மளுடைய தரிசனத்தோடு, இரட்டை தரிசனங்கள் ஒத்தே வராது. ஒரு உரைக்குள்ள 2 கட்டி வைக்க முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய தரிசனத்தோடு ஒத்து வருகிற ஜனங்களை தேவன் கொடுப்பார்.
நான் ஜெபிக்கிறேன் 70 பேரை ஏற்படுத்துங்கப்பா. நானும் பெரிய வாஞ்சியோடு 24 பேரை அபிஷேகம் பண்ணேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் அபிஷேகம் பண்ணேன். அது எத்தனை பேர் என்னோட இருக்காங்கிறத நான் தனி ஜெபத்தில் யோசிப்பேன். அப்படி 1000 சபை வளரணும். 70 பேர் மேல தேவனுடைய ஆவி வந்து இறங்கணும். அன்றைக்கு சவுதி அரேபியாவது ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு நம்மளோட செய்தியில் 2வது ஆராதனைக்கு நான் இல்லை, நான் போயிட்டேன். பாஸ்டர் பாலாஜி தான் மெசேஜ் கொடுத்தாரு. அவர் சொன்னார், டிட்டோ சந்திரசேகர் பாஸ்டர். அப்படி சந்திரசேகர் போலவே செய்து கொடுக்குறாரு. எஸ், அது பெருமை அல்ல, அது சிறுமையும் அல்ல. என் மேல் இருக்கிற அபிஷேகம் மற்றவர்கள் இருக்கிறத பார்க்கிறேன். மோசேயின் மேல் இருந்த அபிஷேகம் 70 பேர் மேல் இருந்துச்சு. அதனால தான் இஸ்ரவேல் சமஸ்தானத்தை, இஸ்ரவேல் சபையை அவர்கள் ஒரு தாள் எப்படி தீர்க்க சொல்றது, 70 பேர் தீர்க்க சொன்னார்கள். 70 பேர் நியாயம் விசாரித்தார்கள். நம்முடைய ஊழியத்துல இன்று மாலை வேளையில என் மேல் இருக்கிறது அபிஷேகம். உங்க அத்தனை பேர் இறங்கும்படி நான் உங்களை அபிஷேகிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆரோன் மேல் தலையில் மேல் வழிந்து அதே ஆனந்த தைலம் உங்க மேல இறங்கட்டும். நல்ல ஜெபிக்கிற ஊழியக்காரர்களோடு, நல்ல கிரயம் கொடுக்கிற ஊழியக்காரர்களோடு, நல்ல உண்மை உள்ள தேவ மனிதர்களோடு நீங்க ஒட்டி கொண்டீங்கன்னா அவங்களுடைய அபிஷேகம் கடந்து வரும். மகளே, தகடு வைத்திருக்கிறதை காண்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வ பயம் போய் பிசாசு பயம் தான் கூடும். ஒளிவு மரத்தோடு ஒட்டி இருந்தீங்கன்னா ஒளிவு மரத்தின் சாரும் சத்தும் உங்களுக்குள்ள வந்து நீங்களும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்க தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ள போகணும். அதிகாலை ஜெபத்தில் எழுந்து ஜெபிங்க. ஆனால் எங்க வீட்டை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன் ஐயா, தேசத்துக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆனா இந்த தெருவில் இருக்கிற ஒரு 10 பேராவது என்னோட சேர்ந்து என் சபைக்கு வரணும், வேற சபைக்கு கூட்டு போயிடாது. கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேண்டியது. சத்தியம் எப்பவுமே சத்தியம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா சத்தியத்துக்கு நீங்க சாட்சியாகணும், தவிர உங்களுக்கு சத்தியம் ஒரு நாள் வளைந்து கொடுக்க. அதனாலதான் சத்தியமா இருக்கு. இந்த நாள்ல உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகர் மேல கடந்து போகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நானே அபிஷேகம் இல்லாம உட்காந்துருக்கிற பாஸ்டர், என் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படி கடந்து போகணும்னு யோசிக்காதீங்க. அபிஷேகம் இல்லைன்னு சொல்லாது. அபிஷேகம் இல்லாம வேதத்தை வாசிச்சுனா ஒண்ணு விளங்காது. அபிஷேகம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டா அரசியல்வாதி பேசுற மாதிரி தான் இருக்கும். அபிஷேகம் இல்லாம நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை உப்பு சொப்பு இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றாங்க, ஆனா ஆவிக்கு ஏற்றபடி வாழ்றதில்லை. மனம் போன போக்கில் ஓடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும். அபிஷேகம் உங்களை சரியாய் வழி நடத்தும். உங்களுக்கு இன்றைக்கு அபிஷேகம் தேவை. உங்களுக்கு தேவைங்கிறத விட இன்றைய செய்தி என்ன? மோசேயின் கனத்தை கொடுத்தார். அன்று இருக்கிற கொஞ்சம் அபிஷேகத்தையாவது நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு ஜெபிச்சு பாருங்க, நீங்க அபிஷேகத்துல பெருகுவீங்க. இருக்கிறவங்களை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு பாட தெரியுமா? யாராவது உட்கார வச்சு நீங்க அவங்க கூட சேர்ந்து பாடி பாருங்க, அவங்களும் உங்களை மாதிரி சேர்ந்து பாட தொடங்குவாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. என் தொலைபேசியில பேசுறவங்கள்ட்ட நான் எப்பவும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதை பேச 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 அவங்களுக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளிலும் சத்தியங்கள் ஆரம்பத்தில் உள்ள ஆஹா 3 குறிப்பு கிளம்பிட்டாருப்பா அப்படின்னு கிண்டல் அடிச்சாலும் அப்புறம் அவங்க வளர்ந்து வர காலத்துல 30 குறிப்பு சொல்ற மாதிரி கர்த்தர் உருவாக்கிடுவாரு. அதுதான் சத்தியம். இன்றையிலிருந்து நீங்கள் 2வதாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 3வதாக என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது முக்கியமான ஒரு குறிப்பு. என்னது? மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசே உன்னுடைய ஊழியத்தை கொடு. முதலாவது கனத்தை கொடு, 2வது அபிஷேகத்தை கொடு, 3வதாக யாராவது கொடுப்பாங்களா? ஐயா இல்லையா நீ பேசுகிறீங்க? இது எப்படி ராத்திரி பகலா? தண்ணீர் விட்டா நான் ஊழியத்தை வளர்த்த? இல்லை இல்லை, கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்தை வளர்த்த. அப்படி கண்ணீரும் இரவு பகலா பாடுபட்டு வளர்த்த ஊழியத்தை நான் எப்படி கொடுப்பேன் ஒரு ஆளுக்கு? நினைக்காத கர்த்தருடைய பிள்ளை, தவறு. நீ செய்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டு நீ போய் புது ஊழியத்தை செய். நானே செய்வேன் அதை பிடிச்சிட்டு அப்படியே அடுத்தபடி வளர விடுறதில்லை, தானும் வளர்றதில்லை. முக்கியமான கருத்து இதுதான்.
நீ ஊழியம் செய்யணும். என்ன மாதிரி ஊழியம் செய்யணும்? உன்னுடைய ஊழியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை செய். முதல்ல நீ ஒவ்வொரு ஊழியமா உண்டாக்கு. அதுதான் அப்போஸ்தல அபிஷேகம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சத்தத்தோடு வாசிக்க கேள்வி. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இந்த வசனத்துல பாக்குறோம், தன்னுடைய ஊழியத்தை அவன் மேல கை வச்சு கொடுத்தார். ஆரோன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், அமர்த்தப்பட்ட ஊழியக்காரன் வேறு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் மோசே, அமர்த்தப்பட்ட ஊழியக்காரன் ஆரோன். அமர்த்தப்படுவது வேறு, அழைக்கப்படுவது. உங்களுக்கு மாசம் 3000 சம்பளம். நீங்க இந்த சபையை பார்த்தீங்கன்னா நீங்க அமர்த்தி வர அப்பாயிண்டட். அந்த சர்ச்சுக்கு இவர் சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரர். நீங்க அந்த வேலைக்காக உத்தியோகத்துக்காக உங்களை அமர்த்தி இருக்கிறார்கள். ஆனா உங்களை ஆண்டவர் அழைச்சி தெரிந்து கொண்டு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது நீங்க எல்லாத்தையும் உருவாக்கி எடுப்பீங்க. ஒன்றுமில்லாத நிலையில ஒரு ஊழியத்தையே புதுசா உருவாக்கி எடுக்கிறதா தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனுடைய அடையாளம். அமர்த்தப்பட்ட ஊழியக்காரன், பாப்பாத்தியம்மா, மாடு வந்துச்சா வந்தது, கட்டிட்டியா கட்டிட்டேன், தண்ணி கொடுத்தியா கொடுத்த, குடிச்சதுங்களா குடிச்சு, போயிட்டாங்களா போயிட்டாங்க, முடிச்சியாச்சா முடிச்சாங்க, ரிப்போர்ட்டு சப்போர்ட். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் அப்படி அல்ல பிரியமானவர்கள். அவர் ஒரு ஊழியத்தை உருவாக்க வேண்டும். அநேகருக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு கெட்ட ஆள், யாராவது ஃபுல் ஃபீட் போட்டு கொடுத்து எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி மைக் கொடுக்கறதா போதும், பிடிச்சிட்டு விடுறதே இல்லை. நான் சொல்ற ஒவ்வொரு ஊழியக்காரன் சொல்ற ஆலோசனை என்னன்னா, நீ ஒரு பணிபடுத்த கட்டு, நீ ஒரு ஊழியத்தை உருவாக்கு. எங்கேயாவது பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டாங்கன்னா நீ ஏறி அலையிற. நீ நிக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களையோ லட்சக்கணக்கான ஜனங்களையோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி நீ உட்காரு. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்படி போய் முன்னுக்கு நின்று அந்த மாதிரி பிரசவிக்கிற அந்த ஒரு தீய, அதாவது அது பேசுறது நல்ல காரியம், ஆனா நோக்கங்கள் சரியில்லை பாரு. ஒரு சுவிசேஷம் போய் செய்யறாங்க பாரு. இன்னைக்கு ஜனங்களுக்கு எங்கேயாவது 4, 3, 7 அடுக்கா எல்லாம் போட்டு பைக்ல ரெடி பண்ணி கொடுத்தா வந்து நின்று நான் உங்க சபையில பிரசங்கம் பண்றேன், நான் உங்க சபை, எனக்கு எத்தனை எனக்கு தொலைபேசி அழைப்பு வருது, ஐயா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம சபையில செய்தி கொடுக்கணும். நோ, உனக்கு செய்தி கொடுக்கணுமா? ஒரு 10 ஆத்மா ஆதாயம் பண்ணு, ஒரு இடத்துல கூட்டு உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தை கொடு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், மற்ற இடத்துல பிரசங்கம் பண்றது தவறுன்னு நான் சொல்லல. நான் உலகம் எங்கிலும் போய் பல பள்ளிக்கூடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன், தவறுன்னு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இன்னொரு இடத்துல நீ ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டாம நீ பள்ளிக்கூடத்தில் நிற்க ஆசைப்படாது. ஒரு 10 பேரையாவது புதுசா கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தினாரா உனக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படும். உட்காந்து காலையில செய்தி, மத்தியானம் செய்தி, காலையில ஸ்தோத்திர வழி, சாயங்காலம் அப்படி ஸ்டேயில அல்லேலூயா அப்படி ஒரு பாடல், அப்புறம் பரவச பாடல், இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி 24 மணி நேரம் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் பாடலும் கேட்டுட்டு நகைக்கடல கூட அழுகுபடாம, தொண்டை எடுத்தா கூட சத்தியத்தை அர்த்தம் சொல்லாம எல்லா சத்தியத்தையும் கேட்டு 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 செவித்தின உள்ளவர்களாய் மாறிட்டாங்க. கடைசி காலங்களில் ஜனங்க செவித்தினவு, எவ்வளவு கேட்டாலும் திருப்தியே வரல, மெசேஜ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட மெசேஜ்? அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து போகட்டும், மனம் கலங்காதிருங்கள், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், இப்படியே கேட்டுட்டு இருக்கும். ஒரு வார்த்தை கூட மனம் திரும்பு, உபதேசத்தை கை கொள்ளுங்கள், ஒரு மிஷனரியாய் சென்று தேவனுக்காய் பாடுபடுங்கள். இப்படிப்பட்ட செய்திகள் வெகுவாய் குறைந்துவிடும். ஜனங்களுக்கு இனிமையான இசைவோட கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும். உங்கள் பாடுகள் மறைகிறது, துக்கங்கள் கரைகிறது, இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி அவங்களும் புழிஞ்சு புழிஞ்சு அழுதுகிட்டே இருக்கணும். ஆஹா, என்ன ஆறுதல், என்ன அருமையான தீர்க்க தரிசனம். எத்தனை தீர்க்க தரிசனங்கள் கேட்டாலும் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். தீர்க்க தரிசனம் கேட்காட்டியும் நடக்கிற காரியங்கள் கர்த்தர் கண்டிப்பா நடக்கதான் வைக்க போறார். தீர்க்க தரிசனங்கள் நம்மை உற்சாகப்படும்படியாக ஒரு வார்த்தை. நம்ம தான் எப்போ உற்சாகமா இருக்கிறோமே, நாம் ஆண்டவரை நம்புறோம், அதனால உற்சாகமா இருக்கிறோம். வேதத்தை நம்புறோம், அது நமக்கு மேல படிக்கும் நம்ம நம்புறோம்.
அப்புறம் தீர்க்கதரிசனம் வந்தா என்ன வராட்டி நம்மகிட்ட என்ன கர்த்தர் பேசணுமோ அப்போ ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அவரே அந்த ஊழியக்காரனை என்னை நோக்கி எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க. நான் எங்கேயுமே போனதில்லை. ஒரு நாள் மத்தியானம் வால்டர் போய் ஒரு சபைக்கு இடம் வாங்க போனேன். அங்கே தற்செயலாக ஒரு ஊழியக்காரர் வந்து பார்த்து அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தீர்க்க தரிசனங்கள் நம்ம தேடி வர வேண்டும். நாம் தீர்க்க தரிசனத்தை நாடி போனால் சவுல் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகிட்ட போன மாதிரி எங்கேயாவது போலி தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு உள்ளதும் போச்சுன்னு சொல்லி வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன். நான் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதி அல்ல. அதே சமயத்தில் ஊனும் எலும்பும் கணுக்களும் வேற பிரியுது கர்த்தருடைய பிள்ளை. நீங்க ஒரு ஊழியத்தை செய்யணும், அதுக்கு பிறகு செஞ்ச ஊழியத்தை இன்னொருத்தர்களுக்கு கொடுக்கணும், முழுசா கொடுத்துடணும். நானே மைக் பிடிச்சிட்டு இது என்னோட ஊழியம் என்னோட சபை இல்லையே, 2 மாசம் விட்டு போயிட்டுனா யாராவது ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து சபையை நடத்தி கொண்டு போறோமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, மூன்றாவதாக மோசே என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியத்தை ஜோஷுவாவுக்கு கொடுத்தார். எங்களுக்கே அபிஷேகம் இல்லை, நாங்க எங்க போய் கொடுக்கறது அப்படி யோசிக்காதீங்க. எனக்கே ஒரு ஊழியம் இல்லை, எனக்கு யாராவது ஊழியம் கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்குது, நான் எங்க போய் மற்றவங்களுக்கு ஊழியம் கொடுக்கறது இல்லை. இந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றி விட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ மெசேஜ் கேட்டீங்க, இவ்வளோ சத்தியம் கேட்டீங்க, புஸ்தகம் சிலபஸ் கொடுக்கல, பார்த்த சிலபஸ் கொடுக்கல. ஓ, அது ஒரு பெரிய கரைச்சலான விஷயம். எத்தனை சிலபஸ் வாங்கினீங்க, வீட்டில் எத்தனை சிலபஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சிலபஸையாவது எடுத்து எங்கேயாவது ஒரு 5 புது ஆட்களை உட்கார வச்சு பிரசங்கத்தை கொடுங்க. தொட்டி மீன் பிடிக்காதீங்க, கடலுக்கு போங்க. ஏற்கனவே சத்தியத்தை கேட்ட ஆளுக்கு சத்தியம் சொல்லாது, அவங்க நம்ம சத்தியத்தை கேட்டு மிக அழகா இருக்கிறது என்று சொல்லி நம்மை பாராட்டுவார்கள். இப்படிப்பட்ட பாராட்டுகள் நமக்கு தேவையில்லை. நம்ம சத்தியத்தை கேட்டு அவங்களும் ஊழியத்தை செய்வாங்கன்னா நம்ம பேசுறது சத்தியம்னு அர்த்தம். நமக்கு பாராட்டுக்கள் தேவையில்லை, நமக்கு செயல்கள் மாறுவதை பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஊழியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்களா? പക്ഷെ எங்களுக்கே ஊழியம் இல்லை. இல்லை, இருக்கு. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை வச்சிருக்காரு. ஊழியம் செய்யாம இருப்பீங்கன்னா நீங்க இன்னும் உங்க காதுகள் செவிட்டு காதுகளா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன ஊழியம் செய்யணும் அது யாராவது ஊழியக்கார குணம் இல்லை, உங்கள்கிட்டயே கர்த்தர் பேசுவார். எப்போதுமே தேவனுக்கும் நீங்களும் தனிப்பட்ட முறையில உறவு வச்சு அவருடைய வார்த்தைகளை வாங்கிட்டு செய்யுங்க. ஒருவேளை நீங்க தப்பா செஞ்சா கூட புரிஞ்சுக்கிட்டு 2 தடவை கர்த்தருடைய வார்த்தையை தப்பா கேட்டு அடி வாங்கி திருத்திக்கிட்டா அப்புறம் போக போக கர்த்தருடைய வார்த்தை இதுதான்னு சொல்லி அதுல பழக்கம் வந்துடும், உங்களுக்கு தேர்ச்சி வந்துவிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன ஊழியம் செய்யணும்னு என்ன கேட்காது, என்ன ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு. ஜெபிக்கலாம், ஒண்ணு வேண்டாம். உனக்குள்ள ஜீவன் இருந்தா பார்க்கிற அவர்களை சத்தியம் சொல்லும். புது நபர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வா. தீர்மானம் எடுத்துக்கோ. தெரிஞ்ச சத்தியத்தை தெரிஞ்ச ஆட்களை சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவங்களை சிக்கி தவிர்க்கிறாங்க. நம்ம உலகத்தை பார்த்து பாவிகள் சொன்னது போக, அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. சொல்றாரு, கிறிஸ்தவங்கள்லாம் ரொம்ப பாவையா, என்னையா அப்படி சொல்ல, ரொம்ப பாவப்பட்டவங்க ஐயா, அரசாங்கத்துல அந்த சலுகை எல்லாம் இல்லைன்னு அத்வானி பேசிட்டாரியா. அரசாங்க சலுகைக்கு வந்து கிறிஸ்தவன் நல்லாவே, கிறிஸ்துவின் ஆவி உடையவன் தான் கிறிஸ்தவன் போட்டிருக்கு. அரசாங்க சலுகை கேட்டு வந்தா ஏன் பைபிள் எடுக்கிறடி? பைபிள் தேவையில்லையே, பைபிள் எடுத்துட்டு இல்ல, பைபிள் தருகிற சலுகைக்காக நம்ம கிறிஸ்தவர்களா மாறணுமே தவிர அரசாங்கம் தருகிற சலுகைகளுக்காக நாம் மாறவில்லை. பைபிள்ல அநேக சலுகைகள் உண்டு. இந்த மாணவர்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஊழியம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகம் அட்லீஸ்ட் என் பிள்ளைக்காவது போகணும். ஆண்டவர், அட்லீஸ்ட் என் கணவனுக்காவது போகணும் ஐயா. என்னுடைய அபிஷேகம் என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை போய் தொடரும். ஆண்டவர், இளைஞத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவர், இது வரைக்கும் நான் யாரையுமே மதிச்சதில்லை, நானே ராஜா நானே மந்திரி நினைச்சேன். இல்லை ஆண்டவர், இனி நான் எல்லாரையும் மதிப்பு கொடுப்பேன் ஐயா. பாஸ்டர் கொட்ட கொட்ட குடிறாங்க, இதை மாதிரி உலக வார்த்தையெல்லாம் பேசதை விட்டுட்டு இயேசு தன்னுடைய தாடையின் முடியை பிடுங்கும் பொழுது சத்தமிடாத ஒரு ஆட்டை போல இருந்தார்.
முகத்திலே காரி துப்பும் பொழுது என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை பொறுமையாய் சகித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்களும் சரி, வளர்ந்து வருகிற ஜனங்களும் சரி, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது எங்கேன்னுதான் தெரியல. அப்படி ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்தது. வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளை, ஆவிக்குரிய பெருமை வராமல் இருக்கணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அது என்ன செய்யணும்? என்னுடைய கனத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம். இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.